பலனும் நீர்தான், நம்பிக்கையும் நீர்தான், என் பலனும் நீர்தான். தேவனே உம் வார்த்தையா வாழ்கிறே, வாழ்கிறே, நம்பிக்கையும் நீர்தான், என் பலனும் நீர்தான், என் நம்பிக்கையும் நீர்தான், என் பலனும் நீர்தான். வானமும் பூமியும் படைத்த என் தேவனே, உம்மிடமிருந்து உதவி வருமே. வானமும் பூமியும் படைத்த என் தேவனே, உம்மிடமிருந்து உதவி வருமே. உம்மையே நான் துதிப்பேன், உம்மையே நான் புகழுவேன், நம்பிக்கையும் நீர்தான், என் பலனும் நீர்தான். இக்கட்டில் இருந்தென்னை விடுவித்து மீட்டி, உம்மோடு இருக்க உயர்த்தி வைத்தீர். இக்கட்டில் இருந்தென்னை விடுவித்து மீட்டீர், உம்மோடு இருக்க உயர்த்தி வைத்தீர். நீர்தான் என் வாஞ்சை, உன் நாமமே என் ஜெயக்கொடி. நீர்தான் என் வாஞ்சை, உன் நாமமே என் ஜெயக்கொடி. நம்பிக்கையும் நீர்தான், என் பலனும் நீர்தான், என் நம்பிக்கையும் நீர்தான், என் பலனும் நீர்தான்.
நன்மையினால் என்னை திருப்தியாக்கி கழுகை போல புதுபலன் தந்தீர். நன்மையினால் என்னை திருப்தியாக்கி கழுகை போல புதுபலன் தந்தீர். நீர்தான் என் தகப்பன், என்னை நடத்தும் நல்ல மேய்ப்பன். நீர்தான் என் தகப்பன், என்னை நடத்தும் நல்ல மேய்ப்பன். நம்பிக்கையும் நீர்தான் என் பலனும் நீர்தான். நம்பிக்கையும் நீர்தான் என் பலனும் நீர்தான். தேவனே உம் வார்த்தையால் வாழ்கிறேன். தேவனே உம் வார்த்தையால் வாழ்கிறேன். நம்பிக்கையும் நீர்தான் என் பலனும் நீர்தான். நம்பிக்கையும் நீர்தான் என் பலனும் நீர்தான். ஆமென். பிரைஸ் காட். தேங்க் யூ. ஆமென். நமக்கு யார் தான் நம்பிக்கையாக இருக்கணும்? அவர் தான் கடைசி வரைக்கும் உண்மையான நம்பிக்கைக்குரியவர். அல்லேலூயா. இப்படி நம்ம மைண்டை செட் பண்ணிட்டோங்களா, எந்த சூழ்நிலை மகிழ்ச்சியாக நம்ம இருக்க முடியும். ஆமென். எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச். இந்த நாட்கள் எவ்வளவோ மாற்றங்களை நாம் பார்க்கிறோம். ஆமென். மாறாத கர்த்தர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரையே நீங்கள் நம்பி இருப்பீங்கன்னா ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் வாழ முடியும். எந்த சூழ்நிலையும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு போகலாமா? அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரம் 41 என்ன சொல்லுகிறது? 40-41 பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புக்கொடுப்பட்டு புறப்பட்டு சிரியாவிலும் சிசிலியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். ஸ்ட்ரென்தனிங் த சர்ச்சஸ். அல்லேலூயா. ஆமென். அப்போ எனக்கு கொடுத்த ஒன் ஆஃப் த காலிங், வெளியில் எங்கே போனாலும் அந்த சபையை ஒரு ஸ்ட்ரென்த்தம் பண்ணணுங்கிற ஒரு அழைப்பு. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த அருமையான தேவ சபையை நீங்கள் கொடுக்குற வார்த்தையின் மூலயமாக இன்னும் நீங்கள் ஸ்திரப்பட்டு இந்த சபை நல்லா ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக ஆமென் இருக்குங்கிறது சந்தேகம் இல்லை. ஆமென். பிரைஸ் காட். தேவன் மையப்படுவதாக. ஆமென். இப்போ ஆமென். பிரைஸ் காட். வாசிக்கலாம் சங்கீதம் 29:11. Psalms 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வண்டர்ஃபுல். பிரைஸ் காட். கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். தேங்க்யூப்பா. ராபா லாக்கா சக்கா கரபா லா தாரா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிமையான கால வேளைக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, அடியானுக்கு நீங்கள் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நான் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறேன்ப்பா. அருமையான பாஸ்டர் பால்மர் பாஸ்டர் அவர்களுக்கான ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த தேசத்தில் அருமையான ஒரு சபையை ஸ்தாபித்து இம்மட்டுமா அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்து வராங்க. நிறைய ஆத்துமாக்கள் இந்த இடத்துல வந்து இளைப்பாருகிறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இந்த சபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளில் நம்முடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய மரியானுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் ஒரு வார்த்தையை கொடுக்குற இந்த வேளையில் தேவன் கூட இருந்து இடைப்படுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து பேசுங்க. வசனம் வெளிப்பாடோடு வருவதாக நம்முடைய ஜனங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறீர்.
உடைய தேவைகளை பார்க்கிறீர். தனிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கிற தேவன், விசாரிக்கிற கர்த்தர். வார்த்தையின் வழியாய் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். சங்கீதம் சொல்லப்பட்டபடி கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்ற வசனத்தின்படி நம்முடைய ஜனங்களுக்கு இந்த நாளை பலனை கொடுத்து சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. அடியோட கூட இருந்து நீங்கள் பேசுங்க ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு என்ன செய்யாராம்? பலன் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். God, our God of order. அல்லேலூயா. முதல்ல என்ன செய்கிறார்? ஜனங்களுக்கு, தன்னுடைய ஜனத்துக்கு, இந்த வசனம் எல்லாருக்கும் எடுத்துக்கொள்ள முடியாது. யாருக்கு கொடுக்குறாரா? தம்முடைய ஜனம். நீங்கள் கர்த்தருடைய ஜனமாக இருப்பீங்கன்னா 100% வார்த்தை உங்களுக்கு தான். அல்லேலூயா. நீங்கள் இன்னும் கர்த்தர் பக்கமாக வராமல் இருப்பீங்கன்னா இந்த நேரத்தில் நானும் முத ஜனம்தான்ப்பா, நானும் முத பிள்ளை தான்ப்பா அப்படி நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். Glory be to God. The Lord will give strength to His people. The Lord will bless His people with peace. Amen. Glory be to God. இந்த பூமியில் வாழ்வதற்கு 3 முக்கியமான ஆசீர்வாதம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஒன்று பலன். என்ன பண்ணுங்க? நம்பர் 2 பீஸ், சமாதானம். நம்பர் 3 ஆசீர்வாதம். இது மூணு வித்தியாசமாக இருக்கிறது. ஆமென். முதல்ல நமக்கு என்ன வேணும்? முதல்ல கர்த்தர் பலனை கொடுக்கிறார், ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறார் தன்னோட ஜனத்துக்கு. நம்பர் 2 சமாதானத்தை கொடுக்கிறார். ஆமென். பீஸ். பலன் இருந்தால் மட்டும் போதாது, என்ன வேணும்? சமாதானமாக இருக்கணும். நம்பர் 3 பலனும் சமாதானம் மட்டும் இருந்தால் போதும், என்ன வேணும்? அனுபவிக்க நல்ல ஆசீர்வாதம் வேணும். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன கொடுப்பாரா? பலன் கொடுப்பார். எல்லாருக்கும் இது கிடைக்காது, கர்த்தருடைய ஜனத்துக்கு மாத்திரம்தான் இது கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். சமாதானத்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சகரியா 10:12 சொல்லுகிறது, நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். அல்லேலூயா. என்ன செய்வேன்? பலப்படுத்துவேன். I will strengthen them in the Lord. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு இந்த நாள ஒரு பலனை கொடுக்கிறார். ஆமென். என்ன கொடுக்கிறாருங்க? பலனை கொடுக்கிறார், ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறார். இந்த சபைக்கு ஒரு விசேஷ பலனை கொடுக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெற்றுக்கொள்ள. Glory be to God. ரைட். பாருங்க, இந்த ஸ்ட்ரென்த்து பலன்னு சொல்லுகிற பொழுது இதை கொஞ்சம் விவரமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நல்லது. ரைட். பிரைஸ் காட். கர்த்தர் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாரு? ஆவி, ஆத்துமா, அப்புறம் சரீரம், இப்படி படைச்சிருக்கிறார். நமக்குள்ள ஆவி இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது, அப்புறம் சரீரம் இருக்கிறது. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆவிக்கும் பலனை கொடுக்கிறார், அப்புறம் ஆத்துமாவுக்கும் பலனை கொடுக்கிறார், அப்புறம் சரீரத்துக்கும் பலனை கொடுக்கிறார். சிலர் பாருங்க, ஆவியில் நல்லா பலனாக இருப்பாங்க, ஆத்துமா எண்ணத்தில் எதிர்மறையாக இருப்பாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க பிரதர், இதெல்லாம் நடக்கவா போகுது? யாரெல்லாம் சொல்கிறா? ஆவியில் நல்லா ஆராதிச்சிருப்பாங்க ஆவியில், ஆனால் ஆத்துமா அப்படி இருக்க எண்ணம் பார்த்தீங்கன்னா ஒரே எதிர்மறையாக இருக்கிறது. எங்கே இப்படி சொல்லிடுவாங்க. ஏன்? சோத்திரம். ஆவியில் ஓகே, ஏதாவது ஒரு சொல்லியாச்சுன்னா அப்படி ஆயிடுவாங்க, சோர்ந்துடுவாங்க. சிலர் ஆவியிலும் நல்லா இருப்பாங்க, ஆத்துமாவிலும் நல்லா இருப்பாங்க, சரீரம் எப்படி இருக்கும்? வீக்காக இருக்கும். அதான் ஒரு பாஸ்டர் சவுதிக்கு வந்தார். அவரை பல இடத்துக்கு ஊழியத்துக்குலாம் அழைச்சிட்டு போனேன். நல்லா ப்ராஃபட்டிக்கல் கிஃப்ட் உள்ளவர்,
சோத்திரம். புல்பிட்டில் பிரசங்கம் பண்ணி ப்ராஃபஸி சொல்கிறார், ஆனால் சரீரம் அவருக்கு சப்போர்ட் பண்ணலை. முதுகு வலி, அப்படியே உட்கார்றார். பாஸ்டர் ஒரு சேரை கொண்டு வாங்க பாஸ்டர். நான் யோசித்தேன், சரி பாருங்க என்ன பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட், கிஃப்ட் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஆனால் சரீரம் சப்போர்ட் பண்ணலை. கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் குட் காட் யூ வாண்டட் டு கிவ் அஸ் 3 ஏரியா ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா. எப்படிங்க? ஆவிலும் பலனை கொடுக்கிறார், எண்ணத்தில் ஆத்துமாவிலும் பலனை கொடுக்கிறார், சரீரத்திலும் பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இது மூன்றிலும் நீங்கள் பலப்பட வேண்டியிருந்தால் அந்த நாள் உங்களுக்கு செய்தி. ஆமென். நீ நடக்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த ஆவி இந்த ஆத்துமாவுக்கு நம்ம உடனே பைபிளை தேடி ஜெபிச்சு பாஸ்டரை தேடி இதில் பலனை பெற்றுக்கொள்கிறோம். சரீர பிரச்சனை வருகிற பொழுது எங்கே ஓடிடுறோம்? டாக்டர்கிட்ட ஓடிக்கிறோம், அவர்கிட்ட பாடியை கொடுத்துட்றோம். அவர் செடேஷன் கொடுத்து அவர் இஷ்டம் போல் அவர் சரீரத்தெல்லாம் பண்ணிக்கிறாருங்க, அவர் கண்ட்ரோலில் போயிடுது. நம்ம அங்கே நர்சஸ்லாம் சிஸ்டர்ஸ்லாம் வருவாங்க, சில பேர் அங்கே ஹாஸ்பிட்டலில் ஜெபிக்க போவோம். அவங்க சொல்லுவாங்க, இந்த ஆள் ஹாஸ்பிட்டல் வராமல் இருந்திருப்பாருன்னு வச்சுங்க, இன்னொரு 5 வருஷம் உயிரோடு இருந்திருப்பாருங்க. இதை ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு பண்ணி இதை போய் சேர்ந்துட்டாரு பிரதர். சோத்திரம். இதை நடக்கிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஒரு காரியத்தை தெளிவாக இருப்போம், கர்த்தர் நமக்கு 3 பகுதியிலுமே பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது வேதத்திலிருந்து சில காரியத்தை சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். முதல்ல ஆவியில் நமக்கு பலனை பெறணும். ஹல்லேலூயா. பெறணும். ஆவியில் நீங்கள் ரொம்ப பலன் ஆண்டவர் கொடுக்கும்படி வாஞ்சிக்கிறார். ஸ்பிரிட்டில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ரைட். அது வசனம் என்ன சொல்லுகிறது? முதல்ல பார்க்கலாம் வசனம். அதாவது லூக்கா 10:1-80 சொல்லுகிறது, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும். இது யாருங்க? யோவான் ஸ்நானகன் பிள்ளை எதில் வளர்ந்தது? The child grow, the become strong in the spirit. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்லாம் எதில் ஸ்ட்ராங் ஆக்குறோம்? எல்லாம் அதில் யூடியூப்பில் அதெல்லாம் படித்து என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணுமோ கொடுத்து வீக்காக ஸ்பிரிட்டில் இருக்க. ஒன்று சொன்ன உடனே உட்காந்து அழுவுது. ஸ்தோத்திரம். சரீரத்தை தான் நம்ம பலனை கொடுக்குறோம். யோவான் ஸ்நானகம் எதில் ஸ்ட்ராங்காக இருந்தாருங்க? ஆவியில் ஸ்ட்ராங்காக இருந்தார். சரி, அவரை விட்டுருங்க. லூக்கா 2:40 சொல்லுகிறது, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டு. இது யாருங்க? இது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரும் எதில் தான் பலன் கொண்டாராம்? அவரும் ஆவியில் தான் பலன் கொண்டார். அப்போ தேவன் இவர்கள்லாம் ஸ்பிரிட்டில் முதல்ல ஸ்ட்ரென்த் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளை ஆவியில் பலன் கொள்ள வேண்டும். ஆவியில் பலன் கொள்ள வேண்டும். பிரைஸ் காட். ஏன் பலன் கொள்ள வேண்டும் அப்படி சொல்ல நான் உங்களுக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 25:17-18 சொல்லுகிறது, எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்து இருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்துள்ள விளைவினை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்தரு. எதிரி யாரை வெட்டினா? யாரை வெட்டினாங்க? வீக்கா இருக்கிற ஆளை வெட்டி போட்டான். அவ பிசாசானவன் நீங்கள் ஆவில வீக்கா இருக்கிற பொழுது he will strike you. ஹல்லேலூயா. உங்களை ஈசா கீழே தள்ளிடுவான். ஈசா உங்களை பலவீனப்படுத்திடுவான். நீங்கள் ஆவில வீக்கா இருப்பீங்கன்னா உங்களை எந்த நேரத்தில் தான் அவன் வந்து எப்படி இருக்கானா, சிங்கத்தை போல. எப்படி? யாரை விழுங்கலாம் என்று கெட்சிக்கிற சிங்கம் இல்லை, சிங்கத்தை போல அவன் விழுங்குகிறான். எல்லாரும் விழுங்குறது இல்லை, ஆவில வீக்கா இருக்கிற ஜனத்தை. ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை ஏதோ வெறுமனே சபைக்கு வந்துட்டு போகிறதுனால நீங்கள் எல்லாம் ஆயிடு நினச்சிடக்கூடாது. யூ ஹேவ் டு திங்க் அபவுட் யுவர் ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்கள் ஆவில பலப்பட வேண்டும். Glory be to God. அப்போ யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களை சாத்தான் என்ன பண்ணிடுறான்? ஈஸா அட்டாக் பண்ணிடுறான், அவர்களை விட தள்ளிடுறான். ஸ்தோத்திரம். Glory be to God. ரைட். ஏசா வேட்டாடி வர, நல்ல பலசாலியாவான், வேட்டாடி வரா. அங்கே யாக்கோபு என்ன பண்ணிட்டு இருக்கான்?
கூழ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவன் பாருங்க, இந்த டயர்டில் சொல்கிறான், ஐ எம் ஸோ டயர்ட், ரொம்ப வியராக இருக்கிறேன், அந்த கூழை கொஞ்சம் கொடுப்பா. சோத்துறான். அவன் இதுதான் சரியான டைமான்னு சொல்லி என்ன பண்ணுறான், சரி அப்படின்னா ஒன்று இவனுடைய பர்த் ரைட்டை கொஞ்சம் என்கிட்ட அப்படியே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பா. அடப்போங்க, நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேன், பர்த் ரேட்டாவது ஒன்றாவது, அது எனக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி அவன் வீக்காக இருக்கிறதுனால he lost his blessings. இன்றைக்கி கூட தேவ பிள்ளைங்க சில வீக்காக இருக்கிறதுனால they lost their blessings. அவனுக்கு உண்டான அவன் அதை விற்று போட்டான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, you have to think about your spirit, what level of strength. Amen. Praise God. எப்படி நம்ம ஸ்ட்ரென்த் தெரியும்? நீதிமொழிகள் சொல்லுகிற, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன், if you faint in the day of adversity, your strength is. பார்க்கும் போது நம்மளாம் நல்லா தான் பேசுவோம், எல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், வீல் டாக், ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி நம்ம பேசுவோம், விசுவாச வீரர் மாரி பேசுவோம். பிரச்சனை வரும்போது தான் தெரியும், அப்படி சுருண்டு விழுந்துடுவோம், சுருண்டு விழுந்துடுவோம். ஸ்தோத்திரம். Glory be to God. எலியாவை குறித்து பார்க்குற, எலியா ஒரு நல்ல பலசாலி தான், ஆனால் ஒரு வார்த்தை கேட்குறார், எசபேல் வார்த்தை, நாளைக்கு உன் தலை போயிடுன்னு சொன்ன உடனே அப்படியே சுருண்டு கீழே விழுறார். ஸ்தோத்திரம். அப்போ எந்த கர்த்தருடைய பிள்ளைகளும் தொடர்ந்து அந்த அந்த ஆவியில் பலன் குறைகிற பொழுது நாம் சோர்வடைகிறோம், தேவனுடைய திட்டத்திலிருந்து நம்ம விலகி போய் விடுகிறோம். அதுதான் தட் இஸ் த டைம் சேட்டான் என்டர் அண்ட் டூ ஹிஸ் ஒர்க். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்பான சபையே, ஆவில பலப்படுங்க, ஆவில பலப்படுங்க. பிரைஸ் காட். எபேசியர் 3:16 சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படணும் என்று அங்க ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்படி நீங்க பலப்படுவது? என்ன போட்டிருக்கு? டு பி ஸ்ட்ரெங்தன்ட் வித் மைட் த்ரூ ஹிஸ் ஸ்பிரிட் இன் த இன்னர் மேன். எப்படி நம்ம பலனை பெறுகிறோம்? அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய மனுஷன், இன்னர் மேன், இந்த ஆவியில பலப்படுவதற்கு ஆவியானவரே நமக்கு உதவியா இருக்கிறார். அவர் சொல்லுங்க. அல்லேலூயா. Glory be to God. அதுக்கு தான் அவர் ஆலோசனை கொடுக்கிறார். பிரைஸ் ஆல். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலனடைந்து எப்படி இருப்பீங்க? எருசலேமிலும் யூதாயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிஜனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சிகளா இருப்பீர்கள். அல்லேலூயா. சாட்சிகளா? பிரைஸ் காட். அந்த பலம் உங்களுக்குள்ள இருக்கும். பேதுரு ரொம்ப பயந்தாங்குழி. இயேசு சொல்றாங்க, நீனு அவரோட கூட இருந்த ஆள் தான்ப்பா. நோ நோ நோ, ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் தட் கை. சத்தியம் பண்ணி சபிக்கிறார், யாருன்னே தெரியாதுங்க. அந்த அவ்வளோ பயம், உயிர் மேலே பயம். அதே பேதுரு பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்ட உடனே சொல்றாரு, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். அல்லேலூயா. அந்த பலனை பெற்றுக்கொண்டார். நம்ம கூட அந்த பலன் இருந்தா எந்த இடத்துல இயேசு குறித்து நாம் சொல்லுவோம். அல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா. Glory be to God. எந்த இடத்துல நம்ம சாட்சியாக இருப்போம். ஏன்னா இந்த இன்னர் மேன் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுனால அது நடக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் சபைக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை, அது நல்ல அந்நிய பாசெல்லாம் பேசி ஆராதிங்க, ஆவியில் நிரம்பிடுங்க, ஆவியானவருக்கு முதலிடம் கொடுங்க. அல்லேலூயா. Praise God. Asking his strength. பரிசுத்த ஆவியோட பலனை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்க. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். அப்போ நீங்கள் இன்னர் மேன் அந்த ஆவியில் பலப்பட்டிருப்பீங்கன்னா எல்லாம் சரியாக நடக்கும். அல்லேலூயா. கரெக்டாக நீங்கள் காரியங்களை செய்ய முடியும். ஆமென். பிலிப்பியர் 4:13 சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. சிறைச்சாலிலிருந்து எழுதுறாரு. அல்லேலூயா. என்னை அவர் பலப்படுத்துகிறபடினால எல்லாவற்றையும் எனக்கு செய்வதற்கு என்ன உண்டுங்க? பலன் உண்டு. ஐ கேன் டூ. க்ளோரி பி டு காட். எபேசியர் 5:18 சொல்லுகிறாரு, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினால நிறைந்து. அல்லேலூயா. அப்போ ஆவியில் நீங்கள் நிறைந்து இருப்பீங்கன்னா
இந்த இன்னர் மேன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறபடினால தேவ திட்டத்தை நீங்கள் கரெக்டாக செய்ய முடியும். பிசாசு உங்கள் பக்கமே வர முடியாது. அல்லேலூயா. ஏப்பா அந்த ஆள் பயங்கரமாக இருக்காங்க. அல்லேலூயா. சோத்திரம். ஒரு வீட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக செக்யூரிட்டி எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் திருட அந்த பக்கம் போக முடியுமா? ஏப்பா அவன் கண்ணுலாம் வச்சுக்கிட்டு ஆளை பார்க்குறது ஒரு மாதிரியாக இருக்கிறான், ஓடிடுவான். ஸ்தோத்திரம். வீக்காக இருக்கிற ஆளை அவன் என்ன பண்ணுறான்? அவன் ஸ்ட்ரைக் பண்ணுறான். ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை செய்ய வேண்டிய காரியம் என்ன? உங்கள் ஆவியில் நீங்கள் பலனை பெறணும். அல்லேலூயா. அது ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. பரிசுத்த ஆவியில் நிரம்புங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். எப்பொழுதும் உங்களுக்கு பலனை கொடுக்கிற ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஏசாயா 40:29-31 வாசிக்கிறோம். சோர்ந்து போறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணுகிறால். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்க புது பலன் அடைந்து கழுகளைப் போல சட்டைகளை அடித்து எடும்போவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்பட நடந்தாலும் அப்பா நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். அல்லேலூயா. நியூ ஸ்ட்ரென்த், பலன், ஆவியில் பலன் மேல் பலன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆமென். இப்போ ஆத்துமாவுக்கு போயிடும். பிரைஸ். ஆமென். ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே தான் இருக்குது. ஆமென். ஆத்துமா முதல்ல இதில் பலன் கொடுக்குறாரு, ஆவியில் பலன். இப்போ ஆத்துமா இது வேற. ஆமென். சில ஆவியில் பலனோட முடிச்சுடுவாங்க. ஆவியில் நிரம்பி இருக்கிறதோட போதுன்னு இன்னொன்று ஆத்துமாவையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ரைட். சங்கீதம் 138:3 சொல்லுகிறது, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருள்நீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆவில் இருக்கிற பலன் மட்டும் போதாது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு ஒரு ஆத்துமாவை கொடுத்திருக்கிறார், எமோஷனலை கொடுத்திருக்கிறார். இங்கே சிந்தனை ஒரு நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆவியில் பலன் இருக்கும். சில பேருக்கு ரட்சிக்கப்பட்டது உண்மை, ஆனால் ஆத்துமாவில் என்ன ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, கர்த்தரோட ஆவியார் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. நான் அப்படிலாம் ஒன்றும் தெரில பிரதர். அந்த எண்ணம் அப்படி தான் இருக்க, எதிர்மறையாகவே இருக்கிறது. அதுதான் தாவீது இங்கு சொல்லுகிறார், in the day when I cried out you answered me and made me bold with the strength in my soul. Hallelujah. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் இந்த ஆத்துமாவிலையும் ஸ்ட்ரென்த்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவில மாத்திரம் நீங்கள் பலமாக இருந்தால் மட்டும் போதாது, ஆத்துமா உங்களுக்கு விரோதமாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். 1000 பேர் உங்களுக்கு உதவி செய்ய ஆள் ரெடியாக இருக்கிறாங்க, எல்லாமே இருக்குன்னு வச்சுங்க. உங்கள் ஆத்துமா உங்களுக்கு விரோதமாக திங்க் பண்ணிச்சுன்னா நீங்கள் வெற்றி பெறவே முடியாது. ஸ்தோத்திரம். அதனால தான் வேதம் என்ன சொல்லுகிறது? glory be to God. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை நீ கூட சங்கீதத்தில் பாஸ்டர் வாய்ச்சாங்க. அதில் 86:4 வசனம் என்ன சொல்லுது? Can you read somebody? Psalms 86:4. உமது அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சி ஆக்குங்கப்பா. ஆவி மட்டும் பலப்பட்டா போதாது, இந்த ஆத்துமாவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை கொடுங்க, இந்த ஆத்துமாவை கொஞ்சம் மகிழ்ச்சி ஆக்குங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ரைட். தேங்க்யூ பிரதர். நெக்ஸ்ட். அப்போ கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. யாக்கோபு 1:21 சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தை ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போ எப்படி ஆத்துமாவில் எப்படி பலம் பெறுவது? ஆவியில் பலம் பெறுவது பரிசுத்த ஆவியானவர். ஆத்துமாவில் எப்படி பலன் கொடுவது? அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை படிக்க 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 என்ன வருது? எண்ணத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுதுங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். எதிர்மறை எண்ணெல்லாம் மாறுகிறது. இந்த வசனம் எனக்கு நல்லா ஒரு பலனை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பலனே. அதனால தான் பைபிள் நாம் படிக்கணும். அதனால தான் பிரசங்கத்தை நாம் கேட்க வருகிறோம். வரும்போது அப்படி எதிர்மறையோடு எண்ணத்தோடு வருவீங்க, தோல்வி எண்ணத்தோடு வருவீங்க. ஆனால் போகிற பொழுது வசனம் உங்களை பலப்படுத்தி எண்ணத்தில் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குறது. ஆமென்.
அப்போ இந்த வார்த்தையை படிக்க படிக்க வாசிக்க நீங்கள் அதை வசந்த கேட்க கேட்க இந்த ஆத்துமாவில் ஒரு பலன் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் வசனத்தை படிக்க மறந்துடக்கூடாது. அவன் ஒரு வார்த்தை இருந்தாலும் அது நம்மளை அந்த நாளில் பாஸ்ட் டெய்லி ஃபேஸ்புக்கில் போடுவாங்க. கரெக்டாக 7 மணிக்கு அங்கே சவுதி டயத்துக்கு வரும். ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை தான், அதை தியானிச்சாலே எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி பாருங்கள். பிரைஸ் காட். ஆமென். க்ளோரி பீ டு காட். அதனால தான் பார்க்குறோம், யோவான் 1:2 சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இரு. ஆத்துமா வாழ்ந்தா எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கணும்? சுகமாக இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ ஆத்துமா பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும் எண்ணத்தில். ஆமென். பிரைஸ் காட். எண்ணத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், பலனை பெற்றுக்கோ. அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளை. க்ளோரி பீ டு காட். இப்போ கம் டு த எங்கே வந்தலப்ப இப்போ சரீரத்துக்கு வந்துடும். ஹல்லேலூயா. ஆமென். சரீரத்திலும் கர்த்தர் பலனை கொடுக்கிற. வாசிக்கலாம். உபாகமம் 34:7 சொல்லுகிறது, மோசே மரிக்கிற பொழுது 120 வயதாக இருந்தான். அவன் கண் சொல்லுங்க, அவன் பலன் எத்தனை வயசுலுங்க? இப்போ 70 வயசு ஆனாலே அப்படி ஆடுதுங்க, கொஞ்சம் ஒரு பெண்டு வந்துடுது. ஹல்லேலூயா. பலன் குறைஞ்சிடுது. ஸ்தோத்திரம். 120 வயசில் மோசம் எப்படி இருக்காருங்க? என்ன செய்யல? 12 வயசில் இப்போலாம் கண்ணாடி போட்டுறாங்க. ஸ்தோத்திரம். இதை சொல்லி தான் நான் கண்ணாடி போடாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். அன்று மோசைக்கு இப்படி கிருபை பாராட்டினீங்களே, இதை வேற கண்ணாடி வேற வச்சுக்கிட்டு நான் போயிட்டுருக்கணுமா? அப்பப்போ சிலப்போ லைட்டாக அப்படி வரும். உடனே நான் இந்த வசனத்தை சொல்லுவேன், மோசைக்கு கிருபை பாராட்டினீங்க, நானும் ஊழியக்காரன் தானே, இதை வேற போடணுமா? இப்படி தான் என் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. கடையில் சொல்லுங்க. அவன் பலன் என்ன இல்லைங்க, குறைவில்லை. ஹல்லேலூயா. 120 வயசில் அவனை சொல்கிறா போய் செத்து போடாங்கிறாரு. சாவுறதுக்கு ஒரு சிஸ்டமும் அவனுக்கு ஃபெயிலியர் ஆகலை. ரொம்ப கிளியராக இருக்கு. அவனும் எப்படி சாவுறது அவர் பாருங்க. ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் அவனுக்கு அந்த பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா. The same our Lord Jesus, He want give you strength. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆவிக்கு ஆத்துமாவுக்கு தேவனை பலனை நமக்கு பெறுவது போல உங்கள் சரீரத்துக்கும் அவரே பலனை உங்களுக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நம்பர்ஸ் என்னாகும் புஸ்தகத்தில் அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறான், தேவன் அவரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்து ஒத்த பலன் அவருக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவர் சரீரத்தில் ஒரு பலனை கொடுக்கிறார். 40 years there was a wilderness. ஒருத்தனுக்கு பலவீனன் இல்லை. பிரைஸ் காட். இருக்கா இல்லைங்களா? பலவீனன் இல்லை. சொன்னார், உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள். மன்னாவே ஒரு குட் ஃபுட்டு. இதில் புசிக்கிறவன் மறியாமல் இருப்பான். நம்ம திருவிருந்து எடுக்கிறோம். ஒன் ஆஃப் த ரீசன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இது சரீரத்துக்கு ஒரு பலனை கொடுக்க போறீங்கப்பா. அப்படி விசுவாசித்து நீங்கள் திருவிருந்து எடுக்கணும். ஆமென். இந்த அப்பத்தை நான் புசிக்க போகிறேன். வனாந்தரத்தில் உங்கள் பிதாக்கள் மன்னாவை புசித்தார்கள். அதை புசித்தாலே மறிக்கக்கூடாது. அதை புசித்தவர்கள் மரித்தார்கள். இதை புசிக்கிறவன் அவன் சரீரத்தில் ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களுக்கு அப்படி கொடுப்பார் கர்த்தருடைய பிள்ளைகளை. கர்த்தருடைய பலன் உங்கள் முழு சரீரத்தில் இறங்குவதாக. ஆமென். பிரைஸ் காட். யோசுவா 14ஆம் அதிகாரத்தில் 10-11 சொல்லுகிறது, இப்பொழுது இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேல் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி, இப்பொழுது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயது உள்ள ஆன. யாருங்க இது? இது யார் சொல்றா? யார் சொல்றது? காலேப்பு சொல்றார். ஹல்லேலூயா. மோசையின் அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்குவரத்துமாய் இருக்கிற அப்பொழுது எனக்கு இருந்த அந்த பலன் இப்பொழுது எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. 40 வயசுல என்ன பண்ணாருங்க மோசே? அந்த கானான் தேசத்தை போய் வேவு பார்த்துருவாங்க. 2 பேரும் போறாங்க. யார்? யோசுவாவும் காலே போறாங்க. இப்போ அவருக்கு 85 வயசு ஆயிடுச்சு. இப்போ சொல்றாரு, அன்னைக்கு 40 வயசுல இருந்த அதே பலன் இப்போ எனக்கு இருக்கிறதுன்னு சொல்றார். ஒரு சொல்லுங்க, இந்த தேவன் உங்களுக்கு பலனை கொடுப்பார். உங்கள் சரீரத்துக்கு ஒரு பலனை கொடுப்பார்.
டாக்டர் மருத்துவ நல்லா வேலை செய்கிறாங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அவங்கள ஒரு நாள் குறை சொல்லலை. ஹல்லேலூயா. பட் ஒன் திங், கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது உங்கள் ஆவியில் கொடுக்கிறார், உங்கள் ஆத்துமாவில் கொடுக்கிறார், உங்கள் சரீரத்திலும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். சரீரத்தில் உங்களுக்கு பலனை தேவை கொடுக்க போது நீ ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கன்னு சொன்னால் போதும், உங்களுக்கு பலனை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. 2 பேதுரு 1:4 என்ன சொல்லுகிறது? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. Glory be to God. இங்கிலீஷில் படிக்கிறோம், யூ மே பி partaker of divine nature. டிவைன் நேச்சர். அந்த டிவைன் நேச்சர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால பிரைஸ் காட், ஒரு அவயமும் பழுதுபடுவது அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. பழுதுபடாது. ஆமென். ஒவ்வொரு நாளும் இந்த டிவைன் பவர் உங்களுக்குள்ள கிரியேஷன். இது யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த வார்த்தை நம்புகிறாங்களோ, அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட வல்லமை வெளிப்படும். தேவ பிள்ளைகளை, பிரைஸ் காட், ரைட், வெளிப்படும். ஒரு வசனத்தை கூட சொல்லுகிற எபிரேயர் 11:11 என்ன சொல்லுகிறது? தேங்க்யூப்பா. ஒருத்தர் படிங்க, ஹீப்ரு 11:11. க்ளோரி. எபிரேயர். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நீ கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். பாருங்க, இப்ப மெடிக்கலி அன்ஃபிட் அந்த அம்மா ஆயிட்டாங்க. அந்த காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? 90 வயசு ஆயிடுச்சு. 90 வயசில் குழந்தை பிறகு என்ன கிடையாது? நோ ஸ்ட்ரென்த். பைபிள் சொல்லுது, விசுவாசத்தினால சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையில் ஒன்று எண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைந்தாள். அப்படி சொல்லுங்க. பலன் இப்போ எங்கே கொடுக்குறாரு? இப்போ கற்பப்பையில் கர்த்தர் ஒரு பலனை கொடுக்குறார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு? மெடிக்கல் சொல்லுது, இந்த குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் போனால் நீ குழந்தை பெறுவதற்கு உனக்கு நல்ல நாட் எலிஜிபிள், உனக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது, பண்ண முடியாது, டேஞ்சரஸ், நடக்காதுன்னு சொல்லி மெடிக்கல் வேர்ல்டு அது ஒரு முத்திரை குத்திடுது. கர்த்தருங்க சொல்கிறாரு, க்ளோரி பி டு காட், அவ கற்பம் தரிப்பதற்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுத்தார். அப்படின்னு சொல்லுங்க. உங்கள் சரீரத்தில் எங்கெங்கெல்லாம் பலவீனம் இருக்கும், இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன் தேவ பிள்ளைகளை, ப்ராஃபிட்டிக்கலாக சொல்கிறேன், you will get the strength now. Hallelujah. You get the healing now. Amen. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். உங்கள் ஆவில ஒரு பலனை கொடுக்கிறார். ஆமென். உங்கள் ஆத்துமாவில் பலனை கொடுக்கிறார். உங்கள் சரீரத்தில் கொடுக்கிறாரு, பலனை கொடுக்கிறார். நீங்கள் வாழ்ந்து, ஆமென், ஆமென், வாழ்ந்து சுகமாக இருக்கணும். ஹல்லேலூயா. சுகமாக இருக்கணும். கர்த்தர் இந்த பலனை கொடுக்க. உலகத்தானுக்கு அது கிடைக்கல. ஆமென். உங்களுக்கு தெரியும், மைக்கேல் ஜாக்சன் 150 years வாழ ஆசைப்பட்டார். ஆனால் பாதியிலே போயிட்டார். அவருக்கு பாருங்கள் 4 காரியத்தை செஞ்சாராம். என்ன பண்ணாருங்களேன்? உயிரோடு இருக்கிறதுக்கு, நம்ம நாள் வாழ்கிறதுக்கு ஸ்பெஷல் ஃபுட் ப்ரிப்பரேஷன், டோனர் ரெடியாக இருக்கணும், ஏதாவது ஒரு ஆர்கன்ஸை மாற்றின ஆள் ரெடியாக இருக்கிறாங்க, டாக்டர் ஷிஃப்ட் போட்டு வேலை செய்கிறாங்க, ஃபுட்டு ரொம்ப அவருக்கு ரொம்ப ஹைஜீனிக் ஃபுட்டெலாம் கொடுக்குறாங்க. இவெல்லாம் இருந்துமே உலகத்தனுக்கு அப்படிப்பட்ட நல்வாழ்வு இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகள் நம்ம ஒரு சாப்பிடுவதனாலேயோ சோத்திரம் இது அது செய்வதனாலே நம்ம வாழ்கிறதில்ல, கர்த்தர் தான் நமக்கு பலனை கொடுக்கிறார். அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ 3 பகுதியிலுமே கர்த்தாவே என்னை பலப்படுத்துங்கப்பா. சங்கீதம் 23 சொன்னீங்களே, கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார்னு சொன்னீங்களே. என் ஆவியில் ஒரு பலன், என் ஆத்துமாவில் பலன், ஒரு சரித்திர ஒரு பலன். எப்படி ஆவியில் பலனை பெறுகிறோம்? பரிசுத்த ஆவியானவர். எப்படி ஆத்துமாவில் பலப்படுகிறோம்? தேவ வார்த்தை. எப்படி சரித்திர பலப்படுகிறோம்? உங்க வார்த்தை தான். ஹல்லேலூயா. இட் மரணமும் ஜீவனும் உங்க நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லிட்டா, நீ வாழ்னா நீ வாழலாம், அது உன் வாயில தான் வச்சிருக்கிற, ஏன் மேலே பழைய போட்டுறாத. சிலர் சொல்லுவாங்க கர்த்தர் எடுத்துக்கொட்டார்னு. அந்த வார்த்தையை நான் நம்புறது இல்லைங்க. கர்த்தர் பைபிள் எடுத்துக்கொட்டார்னு சொல்லி ஒரே வார்த்தை யார் எடுத்துக்கிறாங்க? யோனோக்கு எடுத்துக்கொண்டார். அவனை உயிரோடையே எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. அவன் அப்போ தேவ பிள்ளைகளை கர்த்தர் எல்லாரும் வாழ்ந்து நல்லா இருக்குன்னு தான் விரும்புகிறார். சாகிறவனை சாவனை விரும்புவது இல்லை. அல்லேலூயா.
சிலர் ஆறுதலுக்காக நம்ம அப்படி சொல்லுகிறோம். Glory be to God. பாருங்க, நான் சில நினைப்பேன், எத்தனை தேவ மனிதர்கள் நல்ல வல்லமையாக ஊழிய செய்தவர்கள் இன்னொரு 10 வருஷம் வாழ்ந்துருக்கலாமே. ஆவியில் நல்லா இருந்துச்சுங்க, ஆத்துமா சப்போர்ட் பண்ணுச்சு, ஆனால் சரீரம் சப்போர்ட் பண்ணலை, சீக்கிரம் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க நல்ல பலசாலை இருந்திருப்பாங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் ஊழிய செஞ்சுருக்கலாம், இன்னும் 20 வருஷம் ஊழிய செஞ்சுருக்கலாம், உலகத்தின்னு கலக்கி இருக்கலாம், எவ்வளோ ஆட்களை கத்திரப்ப கொண்டு வந்திருக்கலாம். காரணம் என்ன? இந்த ஏரியாவில் என்ன ஆயிட்டாங்க, இது ஆண்டவர் பலத்தை சாராமல் வேற ஏதோ ஒரு பலத்தை சார்ந்ததுனால சீக்கிரம் போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ கர்த்தர் இந்த நாளில் கொடுக்குற வெளிப்பாடு என்ன? ஹல்லேலூயா, தேவ பலன் உங்களுக்குள்ளே இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். எலியா ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு 40 நாள் வாக் பண்ணுறாங்க. நாம் 3 வேளையும் சாப்பிட்டுட்டு ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறது யோசிக்கிறோம். ஹல்லேலூயா, டயர்ட் ஆகிடு உட்காந்துடுறோம். தேவ பலன் நமக்குள்ளே இருந்தால் நடக்கும். ஆமென். இன்னும் ஒரு 2 minutes பாஸ்ட் டைம் கொடுக்கணும் எனக்கு. ஹல்லேலூயா, ஆமென். ரெண்டாவது என்ன கொடுக்குறாங்க? சமாதானத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்குறாங்க? இதெல்லாம் நமக்கு பலன் இருக்கு. அடுத்து நமக்கு என்ன வேணும்? சமாதானம். ரொம்ப 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 முக்கியம். இந்த பூமியில், இந்த உலகத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. பாஸ்டர் ஜோம் பண்ணாங்க மிடில் ஈஸ்டுக்காக, மத்திய கிழக்கு நாடுகளில் பெரிய டென்ஷன் தாங்க. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ. எங்கள் வீட்டுக்கும் யுஎஸ் எம்பசி அந்த தூதரகத்துக்கும் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க. இரவுலாம் வந்து ட்ரோனு விழும், சோத்திரம், ஒரே சைரன் வரும், 2 மணிக்கு வரும், எல்லாம் விழிச்சுக்கிட்டு இருப்போம். வெளியில் போகக்கூடாதும்பாங்க. எங்கே விடுன்னு தெரியாது. திடீர்னு வேறங்க அந்த பாட்டு விழுந்து 2 பேர் செத்து போயிடுவாங்க. இப்படி ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் தான் ஜனத்தனை கொடுக்குறாங்க, சமாதானம், நிம்மதியாக நம்மளை தூங்க வைக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே யாரும் தூங்கிடாதீங்க. சமாதானத்துக்கு தூங்குறாரு சொன்னதால் இப்போ யாரும் என்ன பண்ணாதீங்க. ஆமென். வீட்டில் போய் மத்தியானம் நல்லா தூங்குங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளை, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன், உலகம் கொடுக்குறேன். ஆமென். நான் கொடுக்கிறது, நான் உங்கள் இருதயம் கலங்காமலும் கர்த்தர் தம் பிள்ளைக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். இது உலகத்தானுக்கு புரியாது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் கொடுக்குற சமாதானத்தை மாத்திரம் நம்ம நம்பி இருக்கலாம். உங்களுடைய பீஸை வேறு இதில் வச்சிடாது. எனக்கு இந்த வேலை கிடைச்சா சமாதானமாக இருப்பேன், இந்த குழந்தை பிறந்துட்டா சமாதானமாக இருப்பேன், இந்த வீட்டை கட்டிட்டா சமாதானமாக இருப்பேன், இது கிடைச்சா எனக்கு சமாதானம், அப்போ நான் சபைக்கு வரும். நோ, அதெல்லாம் மாறிடும் தேவ பிள்ளைகளை. கர்த்தர் அதை நம்பி நமக்கு சமாதானத்தை கொடுக்கறது இல்லை, அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. அதான் கொலைசர் 3:16 சொல்லுது, 3:15 சொல்லுது, தேவ சமாதானம் இருதயத்தை ஆளுகை செய்வதாக. அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். ஏசாயா 26:3 சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன். இது எப்படி லிட்டரலாக நம்ம உரிமையாக்கிக்கிற இந்த சமாதானத்தை உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும்? அவர் உறுதியாய் பிடிச்சிக்கணும். யாரை பிடிச்சிக்கணும்? அவரை உறுதியாய் பிடிச்சிக்கணும். வேறு எதுலேயும் உறுதி வச்சுக்காம இயேசுவே நீர் போதும். ஹல்லேலூயா. அவரை யார் உறுதியாக பின்பற்றுறாங்களோ, உறுதியாக இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு சமாதானம் கேரண்டி. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். 3வது சொல்ல கொடுக்குற ஜெனிசிஸ் 12:1-4 வரைக்கும் வாசிக்கலாம். ஆமென். இது தெரிஞ்ச வசனம் தான். கர்த்தர் ஆபிரகாமை வாக்கு தத்தங்களை கொடுத்து என்ன பண்ண, அவனை ஆசீர்வதித்தார். அந்த கடைசி வசனம், ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாக இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அப்போ தேவ பிள்ளைகளை, பிளஸ்ஸிங்கை குறித்து நீங்கள் ஒரி பண்ண அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அது உங்களுக்கு நிச்சயமாக அவர் கொடுப்பார். அப்போ இந்த ஆர்டர் முதல்ல பலனை இருந்தால் போதும், பிறகு சமாதான சாலம் இருந்தால் போதும், அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். டோன்ட் பி அன்செட்டிங், டோன்ட் வரி. ஆமென். க்ளோரி பி டு காட். நம்ம தேவனை சார்ந்து இருக்கிறோம், நமக்கு அந்த காலத்தை அது அப்படியே செய்வார். அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. க்ளோரி பி டு காட். ஸ்தோத்திரம். சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த ஊரில் இருந்தால் என்ன, அப்படி இங்கே தான் ட்ரை பண்ணால் சொல்லுவாங்க, என்ன கர்த்தரை வந்து சவுதிக்கு அழைச்சிருக்கிறாரு,
இந்த ஊர் கான்செப்ட் படி வேலை செஞ்சால் தான் சாப்பாடு, சவுதியில் வேலை செய்யாமலேயும் சாப்பாடு கிடைக்கும். அந்த ஊரில் சவுதி எங்கே வேலை செய்கிறான்? எப்படி? அப்போ நான் சவுதியில் கிங்கு மாரி ஜாலியாக இருக்கிறேன், சொத்திரம், அதுவே எனக்கு நல்ல ஊராக தான் இருக்குது. அப்போ எங்கே தேவன் நம்மளை வச்சிருக்கிறாரோ தட் இஸ் த பிளஸ்டு கண்ட்ரி. அவன் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் எங்கே இருந்தாலும் நம்மளை அவர் தான் ஆசீர்வதிக்கிறவர், அவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். அப்போ தேவ பிள்ளைகளை நான் முடிக்க போகிறேன். க்ளோரி பி டு காட். தேவன் தம் ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார். 3 பகுதியில் பலன்: ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் உங்களுக்கு கர்த்தர் பலனை கொடுப்பார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமென். தொடர்ந்து வசனத்தை தியானிங்க. நம்பர் 2, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. சமாதானத்தை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்க வந்தாதான் சபைக்கு சமாதானம். சபைங்கன்னா இதுக்கு சமாதானம் சேல் பண்றது இல்லை. சில சொல்லுவாங்க, போகும்போது ஒரு சமாதானமா இல்லை பிரதர். சமாதானங்க சபையிலன்னா நம்ம வித்துக்கிட்டா இருக்கிறோம். நீதான் சமாதானம். நீ வந்தால் தான் சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. சமாதானம் உனக்குள்ள இருக்கிறது. சமாதானம் உள்ளவர்கள் சேர்ந்து வருகிற பொழுது அங்கே எல்லாமே சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. சமாதானம் கட்டடத்தில் இல்லை, அல்லேலூயா, சபையில் இல்லை. நீங்கள் தான் சமாதானம். நீங்கள் தான் சமாதானத்தை கொண்டு வரணும். ஆமென். க்ளோரி பி டு பாஸ்ட். சமாதானம் வச்சுக்கிட்டா செய்யல, வாங்க உங்களுக்கு 2 கிலோ சமாதானம், உங்களுக்கு 1 கிலோ வாங்கிட்டு போங்க. நோ, யுவர் காட் சால் யூ ஹேவ் டு பிரிங் த பீஸ். ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 3, பிளஸ்ஸிங். தேவன் தன் ஜனத்தை கொடுக்குறாருங்க, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீங்கள் அனுபவித்து நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒன்றிலும் குறைபடக்கூடாது. யாக்கோபு அப்படி சொல்லுகிற டைமில் முடிக்கிறேன். ஆமென். ஒன்றிலும் குறைவில்லாமல் நிறைவுள்ளவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும். அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நான் அந்த சர்வம் முடிக்கிறேன். பாஸ்டர்ட்ட மைக்கை கொடுக்குறேன். தேங்க்யூ. கண்களை மூடலாமா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறவங்களுக்காக. தாக்காரா பாஷாவெல்லாம் எழுமி இருக்கலாம். ஒரு சின்ன ஜெபம். இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். சரித்திர பலனை கொடுக்கிறார். ஆவியில் ஒரு பலனை கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ராபா லாக்கா சாந்தாரா பாபா பாபா பா. எத்தனை பேருக்கு இந்த பலன் வேணும் விரும்புகிறீங்க? கையை ஆண்டுக்கு நேராக உயர்த்துங்க. இப்போ நான் ஒரு ஜெபம் பண்ணுகிற பொழுது ஒரு பலன் உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆவியில் ஒரு பலன், ஆத்துமாவில் ஒரு பலன், சரீரத்தில் பலனை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் குடும்பத்தில் அதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. க்ளோரி பி டு காட். சமாதானம் இல்லாதவங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உறுதியாய் கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரப்பா. அப்பா, அந்த நாளை கொடுத்த உங்களுடைய ஜீவ வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை கொடுத்துருக்கிறேன். நீங்கள் சொன்னபடி நான் செய்திருக்கிறேன்ப்பா. தகப்பனே, நீங்கள் பலனில்லாத பிள்ளைகளுக்கு பலனை கொடுங்க. ஆவியில் பலனை கொடுங்க, ஆத்துமாவில் பலனை கொடுங்க, சரீரத்தில் பலனை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா. சமாதானத்தை கொடுங்கப்பா. சமாதானத்தை கொடுங்க ஐயா. சமாதானத்தோடு போகட்டும்ப்பா. ஹல்லேலூயா. தேவ ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்தில் ஆசீர்வதித்தார். ஜனங்களை ஆசீர்வதிங்க. நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுங்க. தேங்க்யூப்பா. ராக்கா லாக்கா சந்தோரி பாக்கா பாபா. இந்த சபையை ஆசீர்வதிங்கப்பா. தலான ஜனங்களை தாங்கப்பா. ஹல்லேலூயா. உட்கார இடம் இல்லை, அடுத்த சர்வீஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லத்தக்கதாக ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பா. இருக்கிற ஜனங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்கள் அன்பு போதகருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. பாஸ்டர் பால்வர்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. பாஸ்டர்மாக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த அடியானை பயன்படுத்தி வரீங்க, தொடர்ந்து வல்லமையாக பயன்படுத்துங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே. எல்லா தரிசனம் நிறைவேற்றுங்க. இந்த சபையை நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். கொடுத்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். பாசுடைய இந்த ஊழியர் செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக நன்றி, விசுவாசிகளுக்காக நன்றி, ஹல்லேலூயா எல்டர்களுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூப்பா. தேங்க்யூப்பா. உடைய பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. உடைய ஜனங்கள் சமாதானத்தோடு செல்லட்டும். தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம்
மகிமைப்படுவதாக.